நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு டாக்டர் இல்லை ஒரு ஃபிசிஷியன் யாராவது பார்க்க போகிறோம்னா ஒரு சிடி எடுத்துகிட்டு வாங்க இல்லை ஒரு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜஸோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக என்ன, எப்படி இந்த இமேஜஸ் நம்மளுக்கு வந்து ஒரு சர்ஜிக்கல் ஃபீல்ட் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறது, ஒரு டயக்னோசிஸ் அரைவ் பண்ண, அண்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரையர் டு த 20th century அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரெயினோட அனாட்டமி ஒரு ஸ்பைனோட அனாட்டமிங்கிறது ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு அவங்களோட பாடியை ஸ்டடி பண்ணி கற்றுனது வச்சு தான் பிரெயினில் இத்தனை பார்ட்ஸ் இருக்குது, இந்த செக்மெண்ட்ஸ் இங்கே இருக்குன்ற விஷயமே நம்மளுக்கு தெரிய வந்தது. பட் ஒரு பர்சன் உயிரோடு இருக்கும்போது எந்த பார்ட் எந்த இடத்துல இருக்குது அண்ட் பிரெயினில் ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் ப்ரையர் டு 20th century கண்டே பிடிக்க முடியல. ப்ராப்ளி அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த 19th century தான் அந்த எக்ஸ்ரேன்ற ஒரு கருவியே நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எக்ஸ்ரே வச்சு ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கல்லோட அனாட்டமி எப்படி இருக்குன்னுன்ற இன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு தெரிய வந்தது. பட் அதுலேயும் நம்ம ஸ்கல்லை பார்க்கலாமே தவிர பிரெயினோட அனாட்டமி அந்த காலத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஸ்கல்லில் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை அடிபட்டிருக்கு, இல்லை ஸ்கல்லில் ஏதாவது போன் இரோட் ஆயிருக்கு, இதை வச்சு தான் வந்து நம்ம பிரெயினில் எந்த பகுதியில் எந்த செக்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடிச்சது. ஸோ இந்த கஷ்டத்துலேருந்து வெளில வரதுக்குன்னு சொல்லி தான் ப்ராப்ளி இந்த ஏர்லி பார்ட் ஆஃப் த 20th centuryயில் நியூமோ என்செஃபலோகிராஃபின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இதில் என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் ஃப்ளூயிடுக்குள்ளே ஒரு ஏரை இன்ஜெக்ட் பண்ணி அது ஒரு கான்ட்ராஸ்ட் மீடியம் மாதிரி கொடுத்து அப்போ பிரெயினில் எந்த பகுதியில் எந்த செக்மெண்ட்டில் இஷ்யூ இருக்குன்றத ஓரளவுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் வச்சு கண்டுபிடிக்க வந்துச்சு. பட் இட் வாஸ் ஸ்டில் இன் வெரி 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 ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ். அந்த காலத்தில் எமர்ஜென்சி ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டிருக்கு, ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, சர்ஜரி எடுக்கணும்னா வாட் தே டூ வாஸ் சம்திங் கால்ட் அஸ் அன் எக்ஸ்ப்ளோரேட்டரி பர்ஹோல் அப்படிம்பாங்க. அதாவது ரைட்டில் பிரச்சனை இருக்கா அவருக்கு நியூரலாஜிக்கலி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அங்கே ரத்த கசிவு இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பிரச்சனை இல்லையா அப்படின்னா இங்கே ஒரு ஓட்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தே யூஸ் டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பிரெயினில் எந்த இடத்துல எந்த செக்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற இதுவே கண்டுபிடிக்க முடியும். திஸ் ஆல் சேஞ்ச்ட் ப்ராப்ளி in the 1960s where CTன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன் கேமா. இந்த சிடின்ற ஒரு ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பிரெயினோட ஒரு 3-dimensional இமேஜிங், லுக்கிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், லுக்கிங் ஃப்ரம் த சைட், லுக்கிங் ஃப்ரம் அபவ் அண்ட் ஒரு கிராஸ் செக்ஷனல் இமேஜில் ஒரு பிரெயின் எப்படி இருக்கும்ன்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ சிடி அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் டு பி புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இட்ஸ் அ பிக் எக்ஸ்ரே மெஷின். ஸோ ஒரு டோனட் மாதிரி ஒரு ரிங்குள்ளே the patient used to go inside and x-rays will come in different directions. It will give ஒரு 3-dimensional image of the brain. So usually ஒரு x-ray ஓட பார்த்தோன்னா ஒரு 10 times higher radiation exposure ஒரு CTக்கு இருக்கும். பட் இந்த CT வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு போனோட அனாட்டமி எப்படி இருக்கும், நம்ம சைனஸோட அனாட்டமி எப்படி இருக்கும், அண்ட் பிரெயினில் இந்த கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்கும், அண்ட் பிரெயின்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒரு லைவ் இண்டிவிஜுவலில் ஒரு 3-dimensional இமேஜில் நம்மளால் பார்க்க வந்துச்சு. இட் ஹெல்ப்ட் அ லாட் இன் டயக்னோசிங் and it also helped a lot in surgical planning. பட் இதுக்கு அடுத்து வந்த the best of the revolution imagingல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970s and 80sல வந்தது MRI, what we call as a magnetic resonance imaging. இந்த எம்ஆர்ஐங்கிறது வந்து put it in simple terms, பேசிக்லி நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் அயான்ஸை ஒரு மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸுக்கு அலைன் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு இமேஜிங் பண்ணுறது தான் வந்து எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்ஆர்ஐ கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் ஹவு வி அண்டர்ஸ்டுட் த anatomy of the brain because the amount of detailing ஒரு எம்ஆர்ஐல வருது is so much that ஒரு டியூமர் இல்லை ஒரு ஸ்ட்ரோக் எதுவாக இருந்தாலும் நம்மளால் இவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சிம்பிளாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கோ அண்ட் anatomical ரிலேஷன்ஸ் பிட்வீன் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கும் இட் ஹெல்ப்ட் அ லாட். அண்ட் இதனால சர்ஜரி ஆர் சர்ஜிக்கல் கான்செப்ட்ஸ் ஆல்சோ இவால்வ்ட் கிராஜுவலி அலாங் வித் தட், மேக்கிங் போத் டயக்னோசிஸ் அண்ட் சர்ஜரி somewhat more easy and more accessible to a lot of individuals. CT அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபியூ மினிட்ஸில் டக்குன்னு அந்த இமேஜிங் முடிஞ்சிடும். காஸ்ட் இஸ் மச் லெஸ்ஸர். இந்த சிடி இஸ் ஹேவிங் அ ரேடியேஷன் எக்ஸ்போஷர். வேறஸ் எம்ஆர்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
people who might have experienced it, இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு டோனட்குள்ளே தான் உள்ளே போவீங்க and you stay inside that for around a much longer time, 20 minutes or 30 minutes or longer depending on எந்த எம்ஆர்ஐ உங்களுக்கு எடுக்கிறாங்களோ. அண்ட் பயங்கரமாக ஒரு சவுண்டெல்லாம் கேட்கும், டக்கு 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 பட்டாசு வெடிக்கிற மாதிரிலாம் ஒரு சவுண்டு கேட்கும். காஸ்டிங் இஸ் மச் ஹையர் தேன் கம்பேர்ட் டு சிடி. யூஸ்வலி ஒரு 2 to 3 times the cost difference சிடிக்கும் எம்ஆர்ஐக்கும். இந்த எம்ஆர்ஐங்கிறதுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ன்ற ஒரு இதுவே கிடையாது. சிடி நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விச் இஸ் ரிக்வயர்ட். ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஒரு ப்ளீடாக இருக்கட்டும், அடிப்பட்டதில் ரத்த கசிவு எதாவது ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கணுன்னா சிடியில் வரக்கூடிய அந்த இமேஜிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் த ஸ்பீட் அட் விச் இட் கேன் பி டன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு டேக் அன் எமர்ஜென்சி டெசிஷன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு போனில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை நம்மளோட சைனஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா அது சிடி வில் கிவ் தட் இன்ஃபர்மேஷன் தேன் ஒரு எம்ஆர்ஐ. பட் எம்ஆர்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம பிரெயினுக்குள்ளே ஏதாவது டியூமர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், ஸ்ட்ரோக் பற்றி டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வேணும், இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ், டீமைலினேஷன் அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு நிறையா வேணும், எம்ஆர்ஐ ஆன்ஜியோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எம்ஆர்ஐ இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல் இன் தோஸ் சிச்சுவேஷன்ஸ். அலாங் வித் நம்ம ஸ்பைனை இமேஜ் பண்ணும்போது யூஸ்வலாகவே எம்ஆர்ஐ இஸ் மோர் யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பைனல் கார்ட் ஆர் த டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் ஆர் டியூமர்ஸ் இன் த ஸ்பைன் than a CT scan. The MRI would be the investigation of choice if you want to understand the brain anatomy or the spinal cord anatomy or in relation to any soft tissue anatomy. இதே வந்து CT would be the imaging of choice if we want to understand the bone anatomy or in an emergency situation. ரெண்டுத்துக்குமே they have their own advantages and their disadvantages. And with technology giving us a lot of information now, it is more important that in the extra information எது significant or எது insignificant ன்னு முடிவு பண்ணது should be based on a very good clinical evaluation and correlation. I hope this video gives you some information and basic understanding of what a CT and MRI is. See you in the next video. Thank you.